சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்க மேனேஜர் கேட்கிறாரு, வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு. அதுக்கு நம்மால் சொன்னா, தமிழ் தெரிஞ்சவன், இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல், சரியா சொன்னான். ஆனா அவனுக்கு புரியல HR-க்கு. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்றேன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு சார் தான், அவர்கிட்டயே வேலைகள் போட்டான். ஆக போய் சேரல. முதல்வர்கள் மிக அற்புதமாக குரல் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வராரு, ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா, ஃபயர் என்ஜின் வரும்ல, அதுல வெறும் ஆண்கள் தான் வராங்க, ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், அவருக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்க தான் தெரியும், அணைக்க தெரியாது, அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா. சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. நானும் என் ஃப்ரெண்டும் பேசுறது நடுவர் அவர்கள் ஐயாட்டே கத்துக்கிட்டது, சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இல்ல அப்படிதான் சார், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு சார். பேசணும், எப்படி பேசணும், சொல்வன்மை எப்படி பேசணும்னு சொல்லி தராரு. அப்புறம் பயனில சொல்லாமல் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு அதிகாரம். நம்மால் நிறைய பேருக்கு இன்னும் பேச்சே தெரியாது சார், அர்த்தம் இல்லாம பேசுவான், துறவியா மாறலான்றான். எப்படா, ஒண்ணு இல்ல, கோபத்தை விட்டு விடு, நீ துறவி. நிறைய பேருடைய வாழ்க்கை கெடுறதே கோபத்தாலதான், கணவன் மனைவி உறவு பிரிவதே கோபத்தாலதான். சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார், பாத்துக்கிறீங்களா? சாதாரண நியூஸ் படிக்க அப்படி இல்லங்க, பேப்பர்ல போட்டுக்குது. ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான், 8 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான். 9வது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு, பேப்பர்ல போட்டுக்குது. இவன் பாவி பாவி, இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணும், இவனுக்கு கோபம். ஏன் அதுக்கு நம்ம பேப்பர், தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க, அந்த 8 பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரிலாம் போட மாட்டாங்க, காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க. அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும், நம்மளாம் வேஸ்ட் இல்ல, காதல் மன்னன் கைது. இவன் அதுக்கு கோவப்படுறான். வள்ளுவர் சொல்றாரு, சின்னத்தை தவிர கொஞ்சம் யோசி, என்ன நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவன் எப்படி 8 ஹேண்டில் பண்ணான், அந்த மாதிரி யோசி, கோபம் கூடாது. அப்படியே சார் ஒண்ணும் இல்ல, ஒரு 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 133 அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன். ஆனா நட்புக்காக 5 அதிகாரம் எழுதியிருக்கான். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. ஒரு தனி மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவா இருக்கணும். நான் பிரசிடென்சியில் 5 வருஷம் படிச்சேன், கோஎஜுகேஷன்.